This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is the one of the trustable app. So visit பண்ணி பாருங்க. உலகில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னதோடு அதையே தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை பின்பற்றிய புரட்சியாளர் எர்னெஸ்டோ சே குவேரா. பொலிவியா மக்களுக்கான விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த உன்னத போராளி. சே என்பது அவரை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு வேண்டுமானால் வெற்று பெயராக இருக்கலாம். ஆனால் அந்த பெயரை உச்சரிக்கும் போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுகிற பல கோடி நபர்களுக்கு அவர் ஒரு மந்திரம். நினைவில் வந்து போனாலே புரட்சி உணர்வை ஊட்டுகிற அந்த மந்திர மனிதனை பற்றியே இன்றைய கதைகளின் கதை ஒளிபரப்பாகிறது. 1967 அக்டோபர் 9 அன்றைய தினம் பொலிவியாவின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருந்த லா ஹிகுவேரா கிராமத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த பாழடைந்த பள்ளி கட்டிடத்திற்கு அமெரிக்க உளவுத்துறையான CIA-வின் ஏஜென்ட் ஃபெலிக்ஸ் ரோட்ரிக்ஸும் பொலிவியா ராணுவ தளபதி சென்டோனாவும் ஹெலிகாப்டரில் வந்திறங்கினர். அவர்களின் எதிரில் இரத்தக்கரை படிந்த கிழிந்த ராணுவ உடையில் மிகவும் சோர்வான தோற்றத்துடன் கலைந்து போன தலைமுடியுடன் கைகள் பிணைக்கப்பட்ட நிலையில் கிடந்தார் கியூபாவின் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்த சே குவேரா. அவர் நினைத்திருந்தால் கியூபாவின் அதிபராகி இருக்க முடியும். ஆனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏகாதிபத்திய முதலாளித்துவ அரசுகளால் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் பசி பட்டினியால் வாடுவதை தடுக்க கியூபா புரட்சியை போல் ஒரு புரட்சியை நடத்திவிட தீர்மானித்தார் எர்னெஸ்டோ சே குவேரா. இதன் காரணமாகவே 1966 நவம்பர் 3 அடால்ஃபோ மேனா கோன்சாலஸ் எனும் பெயரில் பொலிவியாவுக்கு மாறு வேடத்தில் பயணித்தார். பருமனான உடல், வழுக்கை தலை, அடர்ந்த புருவம், கண்ணாடி, கையில் ஒரு சுருட்டு என முற்றிலும் மாறியிருந்ததால் லாபாஸ் விமான நிலையத்தில் அவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டாலும் புரட்சிக்காக வீரர்களை தயார்படுத்தும் பணிகள் வேகமெடுத்துவிட்டன. காட்டில் பதுங்கி பதுங்கியே பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இடையிடையே எதிரணியினரை குறிவைத்து தாக்குதல் வேறு நடந்து கொண்டிருந்தது. கொரில்லா படை வீரர்கள் 44 பேருடன் நான்காஹுவாசு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கியூபாவுடனான ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் கையில் இருந்த உணவுப் பொருட்களும் குறைய ஆரம்பித்தது. இதற்கிடையே சேவின் குழுவில் இருந்த வீரர்கள் பிளேக் நோய் மற்றும் கொடிய காட்டுப்பூச்சிகளின் கடியால் பாதிக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் அமெரிக்க படை அந்த இடத்தில் முகாமிட்டது. அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்த பிறகு நாம் என்ன வேடிக்கை பார்க்கவா வந்தோம்? எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டது சேவின் குழு. ஆனால் அவரது குழுவில் இருந்த பலர் குண்டடிப்பட்டு உயிரிழந்தனர். தப்பி பிழைத்தவர்கள் அருகே இருந்த மலைக்காடுகளில் தஞ்சமடைந்தனர். இந்த தலைமறைவு 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தது. அதே நேரம் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்த சேவின் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டது. இதன் பிறகே லா ஹிகுவேரா பகுதியில் இருந்த யூரோ கணவாயை எஞ்சியிருந்த 8 வீரர்களுடன் கடந்தார் சே குவேரா. செல்லும் வழியில் தென்பட்ட ஆடு மேய்க்கும் பெண்ணின் மேல் பரிதாபப்பட்டு அவர் கொடுத்த 50 பேசோக்களுக்கு கைமாறாக சேவின் இருப்பிடத்தை பொலிவிய ராணுவத்துக்கு காட்டிக் கொடுத்தார் அந்த பெண். கண்மூடி யோசிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. லா ஹிகுவேரா பகுதிக்குள் நுழைந்த CIA வீரர்கள் சேவின் இருப்பிடத்தை சுற்றி வளைத்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நான் தான் சே குவேரா, என்னை நீங்கள் துப்பாக்கியால் சுடுவதை காட்டிலும் உயிருடன் பிடிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார் சே குவேரா. அவரை கைது செய்த கேரி பிராடோ அருகில் இருந்த பழைய பள்ளி கட்டிடத்தில் சே குவேராவையும் அவரின் தோழர்களையும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனித்தனி அறையில் அடைத்தனர். மிகவும் சோர்வாகவும் அழுக்காகவும் இருந்தாலும் தெளிவுடன் பேசினார் சே குவேரா. என்னை என்ன செய்ய போகிறீர்கள் என்றார் சே. உங்களை ராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறோம் என்கிறார் கேரி பிராடோ. உண்மையில் ஆச்சரியமடைந்தார் சே குவேரா. நீதிமன்ற விசாரணையில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கான அவசியத்தை எடுத்துரைக்க முடியும் என நம்பினார் சே குவேரா. ஆனால் அவர் நினைத்த எதுவும் நடக்கவில்லை. சே குவேரா பிடிபட்டவுடன் CIA தலைமையகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஓராண்டு தேடலுக்கு பிறகு கையில் கிடைத்த சே குவேராவை பொலிவியா ராணுவத்தினர் சித்திரவதைக்கு உள்ளாக்கினர். இப்படிப்பட்ட சூழலிலும் தனக்கு உணவளிக்க வந்த பெண்ணிடம் இது என்ன இடம் என்று கேட்க
பள்ளிக்கூடம் என பதிலளித்துள்ளார் அந்த பெண். பள்ளிக்கூடமா? ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என வருத்தப்பட்டுள்ளார் சேகுவேரா. சாவின் விளிம்பிலும் சேகுவேராவின் இதயம் ஏழைகளுக்காக கவலைப்படுவதை எண்ணி அந்த பெண் வியந்தார். அதே நேரம் சேகுவேரா உயிருடன் இருக்கும் போதே அவர் இறந்துவிட்டதாக பொய்யான தகவல் பொலிவியா முழுவதும் பரப்பப்பட்டது. இதற்குள் அந்த பள்ளிக்கூட வளாகத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய CIA ஏஜென்ட் ஃபெலிக்ஸ் ரோட்ரிக்ஸும் பொலிவியா ராணுவ தளபதி சென்டோனாவும் தங்கள் கையில் இருந்த கேமராவால் சேகுவேராவை படம் பிடித்தனர். அத்துடன் மணமகனுக்கு வழிவிடுங்கள், அவரை புகைப்படம் எடுக்க வேண்டும் என கேலி செய்தனர். ஆனால் இதை கேட்டு சேகுவேரா சிரிக்கத்தான் செய்தார். சேவிடம் இருந்த டைரியை பரிசோதனை செய்த ராணுவத்தினர் அவர்தான் சேகுவேரா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டனர். சேகுவேராவை உயிருடன் பிடித்து விட்டோம், இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக CIA தலைமையகத்துக்கு தகவல் பறந்தது. அவரை கொன்று விடுங்கள் என்றே பதில் வந்தது. அதற்கு ரகசிய குறியீட்டையும் பொலிவியா ராணுவத்தினர் பயன்படுத்தினர். அதாவது 500 என்றால் சேகுவேரா என்றும், 600 என்றால் சேவை கொல்ல வேண்டும் என்றும், 700 என்றால் சேவை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என சங்கேத குறியீடு கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் CIAவின் ஏஜென்ட் ஃபெலிக்ஸ் ரோட்ரிக்ஸுக்கு வந்த ராணுவ ரேடியோ அழைப்பில் 500, 600 எனும் எண்கள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. சேகுவேராவை கொல்வதற்காக உத்தரவு கிடைத்த உடனே யார் சேவை கொள்வது என அவர்களுக்குள்ளாகவே போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். 27 வயதே நிரம்பிய ராணுவ வீரர் மரியோ டெரான் சேவை நான் கொள்கிறேன் என முன் வந்தார். முதலாளித்துவ நாடுகளையெல்லாம் அலறவிட்ட சேகுவேராவை நான் கொல்லப் போகிறேன் என்ற கர்வத்தை விட சேவை பார்த்ததும் மரியோ டெரானுக்கு தலை சுற்றியது. ஜொலித்துக் கொண்டிருந்த சேவின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தவித்தார். சேகுவேரா அவரை நோக்கி வருவது போல தோன்றியது. மிரண்டு போனார் மரியோ டெரான். ஆனால் நிதானமாக இரு, நேராக என்னை நோக்கி குறிவை, நீ சேகுவேராவை கொல்வதாக நினைத்துக் கொள்ளாதே, ஒரு சாதாரண மனிதனை கொல்வதாக நினைத்துக் கொண்டு என்னை சுடு என்றார் சேகுவேரா. அவர் சொன்னபடியே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சேவை நோக்கி சுட்டாலும் அவர் சுட்ட முதல் குண்டு சேகுவேராவை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. அதன் பிறகு மரியோ டெரான் சரமாரியாக சுட்டதில் சேவின் நெஞ்சிலும் கை மற்றும் கால்களிலும் குண்டுகள் துளைத்தது. அவரது உடல் எங்கும் ரத்தம் பீச்சி அடித்தது. எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்று கொப்பளித்துக் கொண்டிருந்த சேகுவேராவின் ரத்தத்தின் சூடு மெல்ல மெல்ல அடங்க தொடங்கியது. உடலை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடங்கியது. CIA அதிகாரிகள் வந்து ஹெலிகாப்டரின் ஸ்டாண்ட் பகுதியில் சேவின் உடலை கட்டி பொலிவியாவில் உள்ள வல்லே கிரானடா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வைத்தனர். ரத்தம் தோய்ந்த சேகுவேராவின் உடலை சுத்தம் செய்ய வந்த செவிலியர் சுசானா ஒசினகா மரணித்தும் கண்களில் ஒளியுடன் இருந்த சேகுவேராவின் சடலத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பொலிவியாவின் ஒவ்வொரு ஏழைக்கும் அந்த நாட்டின் பணக்காரர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என போராடிய அந்த தருணத்தில் அந்த செவிலியருக்கு புனிதராக தென்பட்டார். சிலுவையில் ஏற்றப்படுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் உடல் எப்படி முழுவதும் ரத்தம் தோய்ந்து தலைமுடியெல்லாம் கலைந்து மெலிந்த தேகத்துடன் உருவகப்படுத்தப்படுகிறாரோ அதே போல் சேவும் இருக்கிறார் என நினைத்துக் கொண்டார். செவிலியர் சுசானா ஒசினகாவின் கூற்றை போலவே பொலிவியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் மக்கள் சேகுவேராவை புனிதர் எர்னாஸ்டோ என்றுதான் அழைக்கின்றனர். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சேவின் உடலை பார்க்க வந்த மக்கள் கதறி அழுதனர். இதன் பின்னர் பொலிவியா ராணுவத்தினர் சேவின் 2 கைகளையும் மணிக்கட்டு பகுதி வரை வெட்டி எடுத்தனர். ஏனென்றால் அவர்கள் கொன்றது சேகுவேராதான் என்பதை நிரூபிக்க இதைவிட வேறு ஆதாரம் இருக்க முடியாது என்று நினைத்தனர். பின்னர் சேவும் அவருடைய தோழர்களின் உடல்களும் ஒன்றாக வல்லே கிராண்டேவில் ரகசியமான இடத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சேகுவேரா இறந்துவிட்டார் என கியூபாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அக்டோபர் 12ஆம் தேதி சேகுவேராவின் சகோதரர் ராபர்டோ வல்லே கிராண்டே பகுதிக்கு வந்து தனது சகோதரரின் உடலை தரும்படி ராணுவ அதிகாரிகளிடம் கேட்டார். ஆனால் சேவை எரித்துவிட்டதாக ஓமன்டோ என்ற அதிகாரி பதிலளித்துள்ளார். சேவின் சாம்பலையாவது தரும்படி கியூபா அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் சேவின் சாம்பல் யாருக்கும் தெரியாத இடத்தில் புதைக்கப்பட்டதாக பொலிவிய அதிபர் பாரியாண்டாஸ் தெரிவித்தார். சேகுவேரா கொல்லப்பட்டதை நேரடியாக சென்று உறுதி செய்த பிறகுதான் அக்டோபர் 18ஆம் தேதி ஹவானாவின் புரட்சிகர சதுக்கத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்த அஞ்சலி கூட்டத்தின் முன்பு கனத்த இதயத்துடன் தோன்றினார் அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த கூட்டத்தின் நடுவே பேசிய ஃபிடல் உலக மக்களின் விடுதலைக்கான எல்லைகளை கடந்து பயணித்த சேகுவேராவின் வாழ்க்கை வரலாறு மேன்மை பொருந்திய பக்கமாகிவிட்டது. கொரில்லா யுத்தத்தின் சிறப்பு வாய்ந்த கலைஞனான ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவரின் வாழ்நாள் போராட்டம் எதிர்கால சந்ததியினருக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்றார். ஃபிடலின் பேச்சை கேட்ட ஒட்டுமொத்த கியூபாவும் சோகத்தில் மூழ்கியது.
அதே நேரத்தில் சேகுவேரா புதைக்கப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிப்பதில் தனி கவனம் செலுத்தியது கியூபா அரசு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பொலிவியாவின் சுடுமணல்களால் அரிக்கப்பட்ட சேவின் எலும்புக்கூடுகளை பல கட்ட தேடல்களுக்கு பிறகு கண்டுபிடித்ததும், உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியதும் எர்னெஸ்டோ சேகுவேரா எனும் புரட்சியாளனை மக்கள் மனதில் மீண்டும் உயிர்த்தெழச் செய்த தருணமாக மாறியது. சேகுவேரா உடலை கண்டுபிடிக்க கியூபா மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக பொலிவியாவின் தென்மேற்கே 150 மைல் தொலைவில் உள்ள வல்லே கிராண்டே விமான ஓடுதளத்தின் கீழே உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த கியூபா மற்றும் அர்ஜென்டினா அதிகாரிகள் அங்கிருந்த உடல்களை கைப்பற்றி சோதனை செய்தனர். குறிப்பாக கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த எலும்புக்கூட்டினை ஆய்வுக்குட்படுத்தியதில் அது சேகுவேராவின் உடல்தான் என்று உறுதி செய்யப்பட்டது. எலும்புக்கூட்டின் பல்வரிசையில் ஒன்று செயற்கையானது என்றும் அது கியூபாவில் செய்யப்பட்ட செயற்கை பல் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது சேவின் எலும்புக்கூடுதான் என்ற முடிவுக்கு வந்தனர் அதிகாரிகள். மற்ற 6 பேரின் உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டன. சேகுவேராவை கொன்று புதைத்தாலும் அவர் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருப்பார் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது 1997 அக்டோபர் 17. அன்றைய தினம் சேகுவேராவின் உடல் கியூபாவுக்கு கொண்டு வரப்பட்ட போது உலகமே கண்ணீர் வடித்தது. சிறு பேழையில் வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட சேவின் எலும்புக்கூட்டை காண வீதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். முழு அரசு மரியாதையுடன் சாண்டா கிளாரா உள்ள அருங்காட்சியகம் அருகே அடக்கம் செய்யப்பட்டது சேவின் எச்சங்கள். சேகுவேரா உயிரிழந்து 55 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இன்றைக்கும் ஒவ்வொரு இளைஞனின் ஆதர்ச நாயகனாக அவர் பேசப்படுவது ஏன்? சேகுவேராவின் உருவம் பதித்த டி ஷர்ட்டுகளும் புகைப்படங்களும் இன்றைக்கும் பலரின் செல்போன்களில் வால்பேப்பர்களாகவும் வாட்ஸ்அப் டிபியாகவும் ஜொலிப்பது எப்படி? உலகில் எங்கெல்லாம் மக்களுக்கு எதிரான அநீதி தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் கோபம் கொண்டு வீறி எழுவாயானால் நீயும் நானும் தோழனே எனும் சேகுவேராவின் பொன்மொழிகள் இன்றைக்கும் இளைஞர்களின் ஊக்க சக்தியாக இருப்பது எதனால் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலை தேடினால் அதற்கு சேகுவேராவின் புரட்சிகர நடவடிக்கைகளே விடையாக கிடைக்கின்றன. நாங்கள் யதார்த்தவாதிகள். அசாத்தியங்களை கனவு காண்கிறோம் என வெறுமனே பேசிவிட்டு செல்லாமல் வாழ்க்கை முழுவதும் அசாத்தியங்களை நிகழ்த்தி காட்டுவதையே லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் சே. இதன் காரணத்தாலேயே இன்றைக்கும் உலகளவில் பேசப்படும் முக்கிய தலைவராக உள்ளார். அர்ஜென்டினாவில் 1928 ஜூன் 14 பிறந்த சேகுவேரா இந்த உலகில் வாழ்ந்தது வெறும் 39 வருடங்கள் தான் என்ற போதும் இந்த குறுகிய காலத்தில் அவர் மேற்கொண்ட அசாத்திய பயணங்கள், புரட்சிகர நடவடிக்கைகள் தான் சேவை தற்போது வரை பேசு பொருளாக்கி இருக்கிறது. எர்னெஸ்டோ குவேரா லிஞ்ச் செலியா தம்பதிக்கு முதல் குழந்தையாக பிறந்த எர்னெஸ்டோ குவேரா டீலா செர்னா எனும் இயற்பெயர் கொண்ட சேகுவேரா 2 வயது வரை எல்லா குழந்தைகளையும் போலத்தான் இருந்தார். கட்டிட பொறியாளரான சேவின் தந்தை எர்னெஸ்டோ குவேரா அர்ஜென்டினாவின் மேட் பானம் தயாரிக்கும் தொழிற்சாலை வைத்திருந்தார். தாய் செலியாவின் குடும்பமும் செல்வந்தர்களாக இருந்தனர். இதன் காரணமாக சேகுவேராவின் குழந்தை பருவம் வசதியாகத்தான் இருந்தது. ஆனால் சேவுக்கு 2 வயதான போதுதான் அவருக்கு ஆஸ்துமா இருப்பதே தெரிய வந்தது. இதனால் சேவுக்கு வீட்டிலேயே தொடக்க கல்வி அளிக்கப்பட்டது. தாய் செலியாவே ஆசிரியராக மாறி பாடம் நடத்தினார். 13 வயதில்தான் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினார் சேகுவேரா. கம்யூனிச சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட பெற்றோரிடம் இருந்து சே முதலாளித்துவம், ஏழை பணக்காரர்கள் குறித்தெல்லாம் அறிந்து கொள்ள தொடங்கினார். புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்ட சேகுவேரா கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்ட், பாப்லோ நெரூடா என சிந்தனையாளர்களின் தத்துவங்கள் எதை குறித்து பேசுகின்றன என்று அறிந்து கொள்ள முயன்றார். பள்ளியில் படிக்கும் போதே பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்தவர். பியூனஸ் ஏர்ஸில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து மருத்துவம் பயின்றார். குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது பல்கலைக்கழக நூலகத்தில் உதவியாளராக வேலை செய்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பக்குவத்தை பெற்றிருந்தார். இந்த காலகட்டத்தில்தான் முதலாளித்துவம் மற்றும் ஏகாதிபத்திய சுரண்டல்களால் தென் அமெரிக்க மக்கள் படும் அவஸ்தைகள் சேகுவேராவை வெகுவாக பாதித்தன. இதற்கிடையே கல்லூரி தோழி ஹில்டா காடியாவுடன் காதலும் ஏற்பட்டது. மருத்துவ கல்வியை முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருந்த சேகுவேராவை கவுதமாலாவில் நடந்த துப்பாக்கிச் சூடு உலுக்கி போட்டது. போராட்டத்தில் பங்கேற்ற சேவின் கைகளில் துப்பாக்கி குண்டால் துளைக்கப்பட்டு உயிரிழந்த குழந்தையின் உடல் இருந்தது. மனம் நொந்து தளர்ந்து போன சே அந்த நொடியே புரட்சியில் பங்கேற்கவும் முடிவு செய்தார். இந்த தருணத்தில்தான் கியூபாவின் சர்வாதிகாரியான பாடிஸ்டாவுக்கு எதிராக
மான்கடா ராணுவ முகாம் மீது பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான புரட்சிக்குழு தாக்குதல் நடத்தியது. கியூபா விடுதலைக்காக போராட வேண்டிய அவசியம் சேகுவேராவுக்கு இல்லை என்றாலும் சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்காக பிடலுடன் களமிறங்க முடிவு செய்து பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான புரட்சிக்குழுவிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். சேகுவேராவும் காஸ்ட்ரோவும் இணைந்து நடத்திய புரட்சியால் அமெரிக்காவின் கைப்பாவையான பாடிஸ்டா ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்தனர். மருத்துவம் பயின்ற ஒருவர் ஆஸ்துமா நோயுடன் கைகளில் துப்பாக்கி ஏந்தி படைத்தளபதியாக செயல்பட முடியும் என்றால் அது சேகுவேரா எனும் சாகசக்காரனால் தான் முடியும். சேகுவேராவின் பங்களிப்பை தவிர்த்துவிட்டு கியூபாவின் புரட்சி சரித்திரத்தை யாராலும் எழுதிவிட முடியாது. வெற்றி ஆரவாரத்துடன் தலைநகர் ஹவானாவிற்குள் நுழைந்த சேகுவேரா உள்ளிட்டோரை அம்மக்கள் புரட்சிகர முழக்கம் எழுப்பி வரவேற்றனர். கியூபாவின் புதிய அதிபராக பிடல் காஸ்ட்ரோ பொறுப்பேற்றார். தொழில்துறை அமைச்சராக சேகுவேரா பதவியேற்றுக் கொண்டார். அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட விதைதான் இன்று அனைத்து துறையிலும் கியூபா தன்னிறைவு பெற முழுமுதல் காரணம் எனலாம். ஆனாலும் பாடிஸ்டா போன்ற சர்வாதிகாரிகளை வளர்க்கும் பணியை செய்து கொண்டிருந்த அமெரிக்கா மீது சேகுவேராவுக்கு ஒரு கண் இருந்து கொண்டிருந்தது. 1964 கியூபா சார்பாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றிய அவர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை மிக கடுமையாக சாடினார். லத்தீன் அமெரிக்க நாடுகளை தனது கைப்பாவையாக மாற்ற அமெரிக்கா முயல்வதாக குற்றம் சாட்டினார். 36 வயதான இளந்தலைவரின் பேச்சின் ஆழத்தையும் அதிலிருந்த அமெரிக்க எதிர்ப்பையும் அங்கிருந்த அனைவரும் உன்னிப்பாக கவனித்தனர். அமெரிக்கா ஒரு கழுதை புலி, அதன் ஆதிக்கத்தை வேறறுப்பேன் என அமெரிக்காவில் இருந்து கொண்டே சவால் விட்டார் சேகுவேரா. இதற்கிடையே அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு காங்கோவில் நடக்கும் ஆயுத புரட்சிக்கு உதவப் போகிறேன் என புறப்பட்டவர் பொலிவியாவில் இருந்த சிறு சிறு ஆயுத குழுக்களுக்கு கொரில்லா பயிற்சி அளித்தார். அங்கிருந்த மலைக்காடுகளில் மறைந்திருந்து இந்த பணியை செய்தாலும் ஏகாதிபத்தியத்தின் கண்கள் 1967 அக்டோபர் 8 அமெரிக்க படைகளிடம் சேகுவேரா உள்ளிட்டோரை காட்டிக் கொடுத்தது. அமெரிக்க படைகளால் சுற்றி வளைக்கப்பட்ட சேகுவேரா ஏகாதிபத்தியத்தின் கொடுங்கரங்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவரின் கனவு வீண் போகவில்லை. சேகுவேரா பற்ற வைத்த புரட்சி தீயால் சர்வாதிகாரர்கள் தூக்கி எறியப்பட்டனர். மனிதனை மனிதன் சுரண்டும் ஏகாதிபத்திய முதலாளித்துவ சுரண்டல் முறைக்கு எதிராக சேகுவேரா பற்ற வைத்த புரட்சி தீ இன்றைக்கு உலகம் முழுவதும் பற்றி எரிய தொடங்கியுள்ளது. உலகின் எந்த பகுதியிலும் அடக்குமுறை தொடரும் வரை அதற்கு எதிரான போராட்டங்களும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். உரிமை போராட்டமும் புரட்சியும் இருக்கும் வரை சே எனும் மந்திரக்காரனும் இந்த உலகில் இருந்து கொண்டே இருப்பான்.